நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சிகப்பரிசியை ஊற வச்சு புட்டு செஞ்சுருக்கேன். நான் வந்து சிகப்பரிசி மாவில் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு போட்டேன். இன்றைக்கி வந்து சிகப்பரிசியை ஊற வச்சு அதில் வந்து புட்டு செஞ்சுருக்கேன். நல்ல அருமையான சூப்பரான இந்த புட்டு வந்து நீங்கள் வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இது ரெண்டுத்தோடைய சாப்பிட்லாம். மேலே தேங்காய் துருவி போட்டுக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல அருமையான இந்த புட்டுவை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க மறுபடியும் கேட்பாங்க. அந்தளவு டேஸ்ட் இருக்கும். இது சாப்பிட அது உள்ளே போயிட்டே இருக்கும். அந்தளவு டேஸ்ட்டான இந்த புட்டு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துருக்கோம். ஹெல்த்தியான இந்த புட்டுவை செய்கிறதுக்கு நீங்கள் எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிகப்பரிசி புட்டு செய்கிறதுக்கு சிகப்பரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மாவாக்கிடாதீங்க, குறைன்னு இருக்கணும். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி அரைக்கணும். இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். ஒரு இட்லி குண்டானில் தண்ணியை வச்சுடுங்க. இட்லி தட்டில் இட்லி போடுற துணியை போட்டு, துணி எந்த துணியாக இருந்தாலும் வெள்ளை துணி ஏதாவது கிளாத் இருந்தால் இல்லை கர்ச்சீப் இருந்தால் கூட ஓகே, அது போட்டுக்குங்க. இப்போ இதில் இதை அரைச்சி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கு. இப்போ இது இந்த அளவுக்கு குருணையாக இருக்கணும். நல்லா குருணையாக அரைச்சி எடுக்கணும். துணியை அப்படியே இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நல்லா உடச்சி விட்ருங்க. இதில் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடணும். நான் வந்து இது நம்ம அரிசியை வந்து மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை போட்டு விட்டோன்னா நல்லா மிங்கிள் ஆகிடும். நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை தூவி விட்டுறேன். லைட்டாக ஏலக்காய் போட்டோன்னா ஏலக்காய் வாசனை இந்த புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வாசனையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு இந்த சிகப்பரிசி முழு அரிசி புட்டு நல்லா ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ இதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இப்போ சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம வெள்ளை சர்க்கரை போட்டோன்னா சர்க்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி இதோட நல்லா மிங்கிள் ஆகிடும். இதோட தேங்காய் துருவல், ஸோ அருமையான சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெட் அரிசி புட்டுவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்த திருப்தியாக இருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.